அசுரனின் பதுமையவள் 62. ராணி ஆம்பலின் மேல் மிகவும் கோபமாகத்தான் இருந்தார். ஆனால் அது இப்போது சிறிதும் இல்லை. முன்பு அவள் மீது இருந்த சிறிய மனக்கசப்பு கூட இப்போது அவரிடம் சிறிதும் இல்லை. அனல்விழி காணாமல் போனதும் அவளின் துயர் துடைக்க முதலாக வந்தது என்னவோ ராணிதான். தான் பெற்ற ஒரே மகள் கண்ணீர் சிந்துவதை எந்த தாயால் தான் பொறுத்து கொள்ள முடியும்? இப்போது அனல்விழி திரும்ப வந்ததிலிருந்து அவர் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவர்கள் வீட்டிற்கே சென்று அவனை பார்க்க ஆவல் கொண்டாலும் தன் கணவர் வராமல் தான் மட்டும் எப்படி அங்கே செல்வது என்ற நினைப்பில் அமைதியாக இருந்து கொண்டார் ராணி. விஸ்வநாதமூர்த்திக்கு அனல்விழி மீது அப்படி என்னதான் கோபம் என்று தெரியவில்லை. அவன் குடும்பத்தாரின் பெயரை கேட்டாலே அவருக்கு ஆவதில்லை. ஆம்பல் தன்னை முறைத்து கொண்டு நிற்பதை பார்த்தவர், நீ என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க என்று கேட்டவர் முகமோ தந்தை மகன் சண்டையைத்தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இவரிடம் சொன்னால் பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்ந்த ஆம்பல் தானே களத்தில் இறங்கினாள். தன் தந்தையின் அருகே சென்றவள் அப்பா என்று அவரை கூப்பிட்டாள். அவளை திரும்பி பார்த்த விஸ்வநாதமூர்த்தி அப்போதுதான் ஆம்பல் அங்கு நிற்பதை கவனித்தார். பாப்பா, நீ எப்படா வந்த என்றவர் தன் மனைவியிடம் திரும்பி, அவளை கவனிக்காம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போய் அவளுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா என்று வேலை ஏவினார். அவரை முறைத்து பார்த்த ராணி, அவள் வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நீங்க இப்பதான் அவளை கவனிக்கவே செய்கிறீங்க, இதில் என்னை குறைய கூறீங்களா என்றார் முகத்தை கோணலாக வைத்து கொண்டு. அதான் உங்கள் ஆசை மகள் வந்துவிட்டாள் அல்லவா, போய் அவளை கொஞ்சிங்க என்று வெறுப்பாக சொல்லி கொண்டிருக்கும் போதே மூவரும் அவன் பேச்சை காதில் வாங்காமல் தங்களுக்குள் பேச ஆரம்பித்தனர். பண்ற தப்பு எல்லாம் இரண்டாவது பிறந்ததுதான் செய்யுது, ஆனால் திட்டு வாங்குறது மட்டும் என்ன மாதிரி முதல் பிறந்த பிள்ளைதான். வீட்டை விட்டு ஓடி போனவளை இப்ப கொஞ்சி விருந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்று வெறுப்பாக சொன்னான் சிவா. டேய், நீ இன்னும் ஆபீஸ் போகலையா? சீக்கிரம் போ, இல்லைன்னா உன் அப்பா இன்னொரு பிரச்சனையை ஆரம்பிப்பார் என்று அவனை விரட்டினார் ராணி. எல்லாம் என் தலையெழுத்து என்று முணுமுணுத்தபடி அங்கிருந்து சென்றான் சிவா. தன் தந்தையின் தோளில் சாய்ந்து கொண்டு செல்லம் கொஞ்சி கொண்டிருந்த ஆம்பல், அப்பா, நீங்க எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது, நாளைக்கே என் வீட்டுக்கு வரணும் என்று உத்தரவிட்டாள். அவள் தலையை ஆதுரமாக தடவி விட்டவர், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பாப்பா, நானும் உன் அம்மாவும் வருகிறோம் என்று பதிலளித்தார். அவர் தோளில் இருந்து தலையை எடுத்து அவரை பார்த்தவள், விழி மேல் உங்களுக்கு என்னப்பா கோபம் என்று கேட்டாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை பாப்பா, கொஞ்ச நாள் போகட்டும் என்று மறுபடியும் சொன்னதையே சொன்னார். அப்பா, உங்களிடம் நேத்தே சொன்னேன் அல்லவா, அவருக்கு இந்த 4 வருடங்களில் நடந்தது எல்லாமே மறந்து விட்டதுன்னு. அவர் உங்களை பார்க்கவும் ஆவலுடன் இருக்கார்ப்பா என்றாள் கெஞ்சல் குரலில். சிலவற்றிற்கு நேரங்காலங்கள் அவசியம் பாப்பா, வருகிறேன், வராமல் எங்க போக போறேன்? ஆமாம், உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறான் என்றவர் குரலில் இப்போது சிறு வேறுபாடு தெரிந்தது. மெல்லியதாக சிரித்து, உங்களைப் போலவே அவரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாரப்பா என்றாள். ஆனால் அவர் பாடுதான் திண்டாட்டம், அப்படித்தானே பாப்பா என்று அவளை கலாய்த்தார் ராணி. நீ சும்மா இரு என்று தன் மனைவியை கண்டித்தவர், நீ சொல்லு பாப்பா, என்னிடம் ஏதோ பேசத்தானே வந்த என்று சரியாக கேட்டார். ஆமாம் அப்பா, ராஜ் என்னை பார்க்க வந்தான் என்று அவள் சொன்னதும், அது யாரு என்று சந்தேகத்துடன் கேட்டார் ராணி. தன் மனைவியை ஒரு பார்வை பார்த்தவர் அவரிடம் எதுவும் சொல்லாமல், நீ என் அலுவலக அறைக்கு போ பாப்பா, நான் அங்க வந்து பேசுறேன் என்று அவளை முதலில் அனுப்பி வைத்தார். அவள் அங்கிருந்து சென்றதும் தன் மனைவியிடம், உன் மகனிடம் சொல்லி வை என்று கண்டித்துவிட்டு தன் அலுவலக அறைக்குள் வந்தார். தான் வந்த விஷயத்தை ஆம்பல் தன் தந்தையிடம் கூறியதும் அதை கேட்டவர், ராஜின் அண்ணன் நம்முடன் ஒரு ப்ராஜெக்டை சேர்ந்து செய்யும் போது அதில் ஊழல் செய்து விட்டான் பாப்பா. அப்படி இருக்க அவனுக்கு எப்படி நம்மால் உதவி செய்ய முடியும், நீயே சொல் என்றார். எனக்கு புரியாமல் இல்லைப்பா, அதற்கு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எனக்கும் தெரியும், ஆனால் நீங்கள் அங்கிள்கிட்ட எதுக்கும் பேசி பாருங்களே என்றாள் ஆம்பல். அவனுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது பாப்பா என்று சொல்லிவிட்டு அந்த அறையில் இருந்த அலமாரியில் எதையோ தேட ஆரம்பித்தார். அதிலிருந்து ஒரு கோப்பை எடுத்து ஆம்பலிடம் காட்டினார். இதுதான் பிரச்சனை பாப்பா, இதில் உள்ள கோப்புகளில் பார் என்றவர் அந்த கோப்புகளை அவள் கையில் கொடுத்தார். அதை வாங்கி சிறிது நேரம் பார்த்தவள், என்னப்பா இது, நமக்கு 10 கோடி வரை நஷ்டமாகி இருக்குது, இதை எப்படி அப்பா சும்மா விட்டீங்க? நாம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலாம் அப்பா என்றாள் கோபமாக. அதெல்லாம் வேண்டாம்னு நினைத்துதான் அமைதியா இருக்கேன் ஆம்பல்.
10 கோடி போனால் போகுது என்றவர் முகம் இறுகியது. தன் தந்தையின் குரல் வேறுபாட்டை உணர்ந்து கொண்டவள், அப்பா, நீங்க சொல்றத பார்த்தால் பிரச்சனை பெருசுன்னு நினைக்கிறேன் என்று கலக்கமான குரலில் கேட்டாள். ஆமாம் பாப்பா, பெரிய பிரச்சனை தான். உன்னை பெண் கேட்டு அவங்களே தான் வந்தாங்க. ராஜ் மிகவும் நல்ல பையன். அதனால் நானும் உடனே சம்மதித்து விட்டேன். உங்கள் திருமணத்திற்கு ஒரு நாளைக்கு முன்பு தான் தெரிந்தது அவன் அண்ணன் நம்மை ஏமாற்றியது. ஆனால் நான் பொறுமையாக தான் இருந்தேன். அவன் பின்புலத்தை ஆராய்ந்த பின்புதான் எனக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சது. அவன் மிகவும் மோசமான போதை மருந்துகளை கடத்தும் மாபியா கும்பலை சேர்ந்தவன். அதனால் உங்கள் திருமணம் நின்றவுடன் அதை வைத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்து கொண்டு திருமணத்தை காரணம் காட்டிவிட்டேன் என்று சொல்லி நிறுத்தினார். அவர் சொல்ல சொல்ல ஆம்பலுக்கு பயம் பிடித்து கொண்டது. இது அண்ணனுக்கு தெரியுமா அப்பா என்று திக்கி திணறியபடி கேட்டாள். இல்லை என்று தன் தலையை ஆட்டியவள், தெரியாது. அவனுக்கு இந்த சம்பந்தத்தில் முதலில் இருந்தே விருப்பம் இல்லை. அவன் என்கிட்ட வந்து ராஜின் அண்ணன் நடவடிக்கை சரியில்லைன்னு கூறினான். ஆனால் நான் தான் ராஜ் நல்லவன் தானே என்ற நினைப்பில் அதை பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் அது எவ்வளவு பெரிய தவறாயிடுச்சு. இப்போது இதை நான் அவனிடம் கூறினால் யார் அவனிடம் பேச்சு வாங்குறது என்று அவர் சொன்னதும் அவளுக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது. அப்ப ராஜ் எதுக்கு என்கிட்ட வந்து உதவி கேட்கணும் என்று கூறி அவள் பயந்தாள். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாத ஆம்பல். நான் தான் அவனை பற்றி தெரிந்தது போல காட்டிக்கொள்ளலையே. அதுவும் இல்லாமல் ராஜின் அண்ணன் செய்யும் வேலையை பற்றி அவன் வீட்டில் யாருக்கும் தெரியாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றார் அவர். அப்போ நான் ராஜ்கிட்ட என்ன சொல்லட்டும்பா என்றாள் கேள்வியாக. அவனிடம் நீ முதலில் பேசுவதை நிறுத்து பாப்பா என்று அவர் சொன்னதும் தன்னை போல அவள் நினைப்பு அனல்விடியிடம் சென்றது. அதில் சிரித்து கொண்டவள், விழியும் என்கிட்ட இப்படிதான் சொன்னார் அப்பா, அவர் அப்படியே உங்களைப் போல என்று சொல்லி சிலாகித்தாள். மகளின் மகிழ்ச்சி தந்தையும் தொற்றிக் கொண்டது. அவளின் தலையில் கையை வைத்தவர், நீ எப்போதும் இப்படி சிரித்த முகமாவே இருக்கணும் பாப்பா என்று கூறினார். தொடர்ந்து பேசிய விஸ்வநாதமூர்த்தி, ராஜுடன் எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம் பாப்பா. நாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள்தான். ஆனால் மாஃபியா கும்பலின் முன்னே நாம் ஒன்றுமே இல்லாத சாதாரண மனிதர்கள் மட்டுமே என்றார் மெதுவான குரலில். ஆனா அப்பா, நாம தான் எந்த தவறும் செய்யலையே. அவங்கள பார்த்து எதுக்கு பயப்படணும் என்று தன் சந்தேகத்தை கேட்ட ஆம்பலை பார்த்து சிறியதாக சிரித்தவர், உனக்கு வெளி உலகம் இன்னும் தெரியலை பாப்பா. நாம் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். அவர் சொன்னது எதுவும் அவளுக்கு விளங்கவில்லை. பின் கீழே செல்ல போனவள் அலைபேசி அழைத்தது. அதை எடுத்து பார்த்தவள் அதில் ராஜின் எண் ஒளிர்வதை பார்த்து பயந்து விட்டாள்.